பைபிள் மற்றும் திருக்குரான்ல உலகில் தோன்றிய முதல் மனிதர்கள் பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மனிதர்கள் சோதனை கட்டத்தில் இருந்தப்போ இறைவனால் தடை செய்யப்பட்ட பழத்தை இறைவனோட சொல் பேச்சு மீறி ஆதாம் ஏவாள் மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிட்டுறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்டதும் தங்களோட உடல்ல எந்த ஆடையும் இல்லாம இருக்கிறது உணர்றாங்க. அப்போ இறைவன் அவங்க முன்னாடி வந்துட, ஆதாம் ஏவாள் இறைவனை பார்த்ததும் தங்களோட உடல்ல ஆடை இல்லாதது அவமானம் என கருதி பக்கத்துல இருந்த மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் அவங்க கண்ணுல தென்படுற இலைகள் மற்றும் செடி கொடிகளை பயன்படுத்தி அதை ஆடையாக அணிந்து கொள்றாங்க. இறைவனால் தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாள் எந்த ஒரு கள்ளங்கவனமும் இல்லாம தூய்மையான உள்ளங்களோடு இருந்தாங்க. இப்போ இறைவன் அவர்களுக்கு முன்பாக போனா மிகவும் மகிழ்ச்சி அடைந்து, இறைவன் இன்னைக்கு என்ன கத்துத்தர போறாருன்னு மிகவும் ஆர்வத்தோடு ஆனந்தமாக இறைவனை நாடுவாங்க. ஆனா தடை செய்யப்பட்ட பழத்தை சாப்பிட்ட பிறகு நாம் என்ற எண்ணம் மாறி நான் என்ற எண்ணம் அவங்களுக்கு எழ தொடங்கிடுச்சு. தன்னை படைத்தது அந்த இறைவன் தான் என்று அறிந்திருந்தாலும் ஆடை இல்லாமல் இருப்பது அவமானம் அப்படின்னு பல சஞ்சலங்கள்